ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ ரெகுலராக வந்து இந்த நிறைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் படித்த ஸ்டோரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய வந்திருக்கு, நான் எழுதி வச்சிருக்கேன் இந்த நோட்ஸ் மாதிரி, இந்த ஸ்டோரிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவில் நிறைய நார்மலான டாபிக்ஸ்லாம் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்ட்டு சும்மா யோசிச்சாலுமே நிறைய இருக்குது. ஆனால் இது கூடயே கோப்பப் பண்ண முடியல. நடுவில் நான் நார்மலாக 2 டாபிக் பேசி அதுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கதை வந்து அதை பற்றி அதை எழுதி வச்சு மறுபடியும் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே 8 கதை 4 கதை வந்துடுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் நார்மல் டாபிக்ஸ் இல்லை என் லைஃப்பில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சம்பவம் ஃபன்னியாக ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மறுபடியும் அந்த பழைய பாட்காஸ்ட் மாதிரி ஃபன்னி பாட்காஸ்ட்டு அதெல்லாம் மறுபடியும் நம்ம பேசலாம். ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. அவங்க காலேஜ் படிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது சில குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களும் போய் கேட்டிருக்காங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன பேசணும் அப்படின்ட்டு. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்னமும் ஆக்வர்டாக இருக்குது, என்னடா கூப்பிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே தோணிருக்கு. அப்போவே அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் சரி, ஓகே, என்ன இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க, நம்ம நார்மலாக எல்லாம் ஒரே கிளாஸ் தான், ஒரே காலேஜ் தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 5 பேர் இருக்கக்கூடிய பசங்களில் கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக் மகாதேவ். அவர் தான் வந்து மெயின் கேரக்டர். 6வது ஒரு பையன் வந்து சேர்ந்துருக்கான். இவங்க கேங்கில் ஒரு 4 பொண்ணுங்க. அப்புறம் ஜேடர்பாளையம் டேமா நானும் போயிருக்கேங்க. ஈரோடா? ஓகே, ஈரோடு தான் நினைக்கிறேன். ஜேடர்பாளையம் ஈரோடு தாண்டி நினைக்கிறேன். நானும் போயிருக்கேன். பட் இட் வாஸ் பிஃபோர் இயர்ஸ். ஸோ ஜேடர்பாளையம் டேம்லாம் போனோம். நாங்கள் பசங்க பொண்ணுங்கள்லாம் போனோம். எல்லாருமே அங்கே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே குளிக்க தெரியும், எனக்கு குளிக்க தெரியாது. ஸோ அந்த 6வதாக கடைசியில் வந்து சேர்ந்தார்ல விநாயக் மகாதேவ், அவர் தான் எனக்கு கூட்டின்னு போனார். நாங்கள் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம், எனக்கு குளிக்க தெரியாதுங்கிறனால. லிட்டரலாக ஹார்ஸ் கணக்காக ஆச்சு. எல்லாருமே குளிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். பட் நாங்கள் வெறும் கை மட்டும் கோத்துக்கிட்டு, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதனால நான் ரொம்ப உள்ளே போகலை. ஸோ நான் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம். அவனும் வந்து கோஆப்ரேட் பண்ணான், ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக ஒரு பர்சன் மட்டும் அந்த பொண்ணு மேலே ஒரு கேர் எடுக்கிற மாதிரி ஒரு கேங்குள்ளே ஒரு சினாரியோ. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அதுதான் இதுவா டேம் போனோம். அப்புறம் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் வந்து எங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் என்னை கன்ஃபஸ் பண்ணான். நான் ஆல்ரெடி கொஞ்சம் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லவ் ஃபெயிலியர் தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நான் வேண்டாம், இந்த லவ்வெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் ரொம்ப ஜென்யூனாக இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலேஜ் போகலை. ஆனால் அந்த பசங்க கேங் தான் வந்து கொஞ்சம் காசுலாம் சேர்த்து ஃபீஸெல்லாம் கட்டி என்னை மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூரிப்பாலாம் அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க கேங்க தான் ஃபீஸ் கட்டினாங்க. நான் மறுபடியும் காலேஜ் போனேன். நான் காலேஜ் போனோன்னே கிளாஸ் என்டர் ஆனோடனே தலைவர் அங்கேருந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹாய் மாலினி, நான் அதை சொல்லியே ஆகணும், எனக்கு இப்போ அழுக வருது, நான் உன்னை கட்டி பிடிச்சி அழுதுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி திடீர்னு ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு பக்கம் வந்து நமக்காக ஒருத்தன் அழுகிறானே, ஓ மை காட், வாட் அ மேன் ஹீ இஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் டேய் எல்லாரும் பார்க்குறாங்களா, டே என்னடா பண்ணுற நீ, ஃப்ரீ ஷோ ஓட்டுருக்கிய, டே டென்ஷன் ஆக்காதரானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனாலும் அந்த இன்னொரு பக்கம் அந்த ஃபீலிங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இனிஷியலாக அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதி எங்களோட அந்த இதை நாங்கள் சொல்லிக்க மாட்டோம். பென் ட்ரைவில் ஏதோ டைப் பண்ணி ஏதோ பென் ட்ரைவில் மாறி எங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண என்னமோ அந்த காலத்தில் அப்படி தான். இப்போ தான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லொட்டு லோஸுக்கு காதல் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. அன்றைக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் தான். ஆர்கூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஆர்கூட்டில் ஒரு பையனை லவ் பண்ணி 6 மாதம் படாத பாடு பட்டாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. அப்போ தான் ஆர்கூட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வே ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் இந்த மாதிரி பென்ட்ரைவில் கொடுக்குறது, லெட்டர்ஸில் கொடுக்குறது, அந்த மாதிரி வெக்கம், பயிர்ப்பு, அச்சம், நடப்பு, ஞானம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் தயக்கம் ஜாஸ்தியாக இருந்த காலகட்டத்தில் லவ் வந்து ரொம்ப க்ளோரிஃபைடாக தெரிஞ்ச ஒரு காலகட்டம் அது. இன்றைக்கெலாம் வந்து அதாவது நம்மளுக்கு ஒரு பொருள் இல்லை ஒரு விஷயம் சார்ந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு, இல்லை டக்குன்னு அது திரும்புகிற பக்கம்லாம் அது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் லவ்னா அப்படி கிடையாது. அந்த பொண்ணு பார்க்கணும், நம்ம பார்க்கணும், எஃபர்ட் போடணும், நம்ம பார்க்குறது அந்த பொண்ணு பார்க்கணும், மற்றவங்க பார்க்குறதுக்கும் இவன் பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குடி, இவன் தனியாக உன் மேலே ஒரு கேர் இருக்கான்ட்டு அந்த பொண்ணு உணர்கிற அளவுக்கு நம்ம பிஹேவ் பண்ணணும். நம்ம கடந்து போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேர் அந்த பொண்ணு பேரை கற்றணும், அந்த பொண்ணு கடந்து போகும்போது என் பேரை கற்றணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் ஏங்கி அந்த குட்டி நியூவான்சஸ், குட்டி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரொமான்ஸ், அந்த கை இந்த சுண்டு விரல் டச் ஆனால் பேசாத அடி பெண்ணு அந்த படத்தில் வர மாதிரி இந்த ஷாக் ஆகும்ல, ஷாக் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஷாக் அடிக்கிறது. குட்டி நியூவான்சஸ்க்கு ஏங்கி அந்த காதலுங்கிற விஷயம் வந்து வேல்யூபிளாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் திரும்புகிற பக்கம்லாம் கட்டி பிடிக்கிற கல்ச்சர் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே அதாவது ஸ்பெஷலாக ஃபீல் ஆக வேண்டிய விஷயங்கள்லாம் டக்குன்னு கிடைக்குதுல்ல. யாரை பார்த்தாலும் ப்ரப்போஸ் பண்ணுறானுங்க, எவளை பார்த்தாலும் ப்ரப்போஸ் பண்ணுறாளுங்க, எவளுக்கு எதுனாலும் ஈஸியாக இருக்குது, எவனுக்கு எதுனாலும் ஜாலியாக இருக்குது, எவன் யாரை வேணாலும் ஏமாத்தலான் இருக்குது. இன்றைக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அது வேறு விஷயம். பட் அன்னைக்கு வந்து அதுக்கு அந்த லவ்வுங்கிற அந்த வரைக்கும் வேல்யூ இருந்துச்சு. அந்த ஏக்கம், குட்டி குட்டி அந்த பென் ட்ரைவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த காதல், குட்டி குட்டி லெட்டர்ஸ் மூலமாக வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த லெட்டர்ஸை படித்து அதில் வர ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள். ஸோ அதை சொல்லியிருந்தாங்க. பென் ட்ரைவில் தான் நாங்கள் ஐயோ என்ன டோரு தானாக திறக்குது, ஹாண்டட் ஹவுஸா, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் லேடிஸ் பேயாக இருந்தால் வந்து உள்ளே உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். சரி, ஓகே, நம்ம கம்மிங் பேக் டு டாபிக். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பேசணும் யார்கிட்டயாச்சும். லோன்லினஸ் வேறு மாதிரி ஹிட் ஆகுதுல்ல, அதனால் கூப்பிட்டு உட்கார வச்சேன் அந்த பேயை. அது வேறு விஷயம், நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். என்னை சுந்தர் சீன்லாம் நினச்சிடாதீங்க, சுந்தர் சி வேறு மாதிரி சொல்கிறேன். அப்புறம் ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் அந்த லவ்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்களுக்கு எப்போ அந்த ஃபீலிங்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த கிளாஸ் ரூமில் அந்த கட்டி பிடிச்சி அந்த அழுதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸே வந்து உருவாச்சு. ஸோ எனக்குமே ஓகே. அப்புறம் டக்குன்னு இவன் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிக்கல. ஒருத்தங்களோட ப்ரெசன்ஸ் ரெகுலராக இருக்கிறனால அந்த ப்ரெசன்ஸ் இல்லாமல் போகும்போது நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாமல் போகும். அதை நிறைய பேர் இங்கே லவ்னு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க, ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கிறனால அந்த ஏஜில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம்னா, இப்போ நம்ம ஏன் வீட்டிலேருந்து வந்து வேறு ஒரு ஊருக்கோ வேறு ஹாஸ்டல்லையோ தங்கி படிக்கும்போது திடீர்னு ஹோம் சிக் ஆகுது அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவோட ப்ரெசன்ஸை நம்ம டக்குன்னு மிஸ் பண்ணுறனால. அடித்தாலும் பிடிச்சாலும் திரும்பினா அம்மா அப்படின்னு கூப்பிட்டா கண்ணில் படுற தூரத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அட்லீஸ்ட் திட்டுற தூரத்தில் தான் அவராச்சும் இருப்பார். அந்த ஒரு ப்ரெசன்ஸ் டக்குன்னு மிஸ் ஆகும்போது தான் அந்த ஹோம் சிக் ஆகிறது. பட் நம்ம அம்மா அப்பாவை வந்து நம்ம அந்த உறவே வேறு இல்லையா, அப்போ நம்ம அதை ஹோம் சிக் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மாலஜி அந்த டேர்ம்குள்ளே நம்ம அதை அடக்கிடுறோம். பட் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்டுங்கிற மாதிரி ஆப்போசிட் ஜெண்டரில் ரெகுலராக நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்க ப்ரெசன்ஸ் இல்லைங்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகும். ஆனால் அந்த மிஸ்ஸிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கூட வரும். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ப்ரெசன்ஸை டக்குன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல, அவனை பார்க்காம இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியல, அவன் ஏன் என்கிட்ட என்ன சாப்பிட்லன்னு கேட்கல, ஐயோ இது காதல், நானும் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்புறம் போய் எங்கேயாச்சும் விழுக வேண்டியது புதக்குழியில், அப்புறம் எந்திரிக்கிற கஷ்டப்பட வேண்டியது, அப்புறம் வெளியே வந்து நல்ல பசங்களை போட்டு ஸ்மாஷ் பண்ண வேண்டியது. சொல்கிறேன், எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த லவ்லாம் இதாக இருக்குது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த 5 பேர், அந்த 5 பசங்க கிட்ட போய் ஐயோ பேட்டரி போதா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 பசங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சர்ப்ரைஸாக ஜேடர்பாளையம் டேமுக்கு கூட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் சரி, பசங்களும் அந்த பையன்கிட்ட சொல்லலை. நாங்களாம் சர்ப்ரைஸாக அந்த பஸ்குள்ளே ஏறிட்டோம். பஸ்குள்ளே ஏறினதுக்கப்புறம் என் பக்கத்தில் மட்டும் எந்த பசங்களும் உட்காரல, ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். ஸோ அவன் தான் வந்து உட்காந்தான். அப்போ அவன் திடீர்னு அவனோட ஃபேமிலி ஸ்டோரிலாம் சொல்லி ஏதோ அழுதுகிட்டு இருந்தான். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் சர்ப்ரைஸ்லாம் உடச்சு நான் பஸ்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஐயோ பஸ்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், நான் ப்ரப்போஸ் பண்ணதை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நமக்குன்னு ஒருத்தர் இருக்கான், இனி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், அவள் தான் நம்ம லவ், இவர் தான் நம்ம உயிர், இவர் தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்புறம் நாங்கள் காலேஜில் முடித்தோம், நான் ஒர்க்குக்கு போனேன். அந்த ஒர்க்குக்கு ஐயோ இந்த பேட்ரி வேறு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கே, எனக்கு ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி பேச போட மாட்டேங்குதே, பேசாமல் வேறு பேட்ரி மாற்றிடுவோமா, என்ன பண்ணலாம், சரி ஆஃப் ஆகிற வரைக்கும் பேசுவோம். அப்புறம் நான் ஒர்க்குக்கு போனேன். நான் ஒரு டெக்ஸுக்கு வேலைக்கு போனேன், அவர் ஒரு டெக்ஸுக்கு வேலைக்கு போனார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பேசுறதுலாம் கம்மியாயிடுச்சு. அவர் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா ஏதுன்னு பார்த்தா திடீர்னு நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொண்டு போனேன். அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, பட் அவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த ஒரு கேர்டேக்கர்ஸ்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் நான் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஜஸ்ட் எதுக்கும் கேட்டாங்க, சம்திங் அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு என்னோடய கேஸ்ட் தெரிஞ்சுது. ஸோ இந்த லோயர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட்டுங்கிற அந்த பேரியர் அங்கே வந்துச்சு. அப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட திடீர்னு அவங்க அக்கா ஒரு நாள் ஃபஸ்ட்டு என்னையை பார்க்கும்போது எல்லாம் ஓகே, பொண்ணு சூப்பர் பொண்ணு, தங்கமான பொண்ணு, ஆகா இப்படி ஒரு பிள்ளை ஆச்சா போச்சா அப்படின்னு சொன்னவங்க என் சர்டிஃபிகேட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட்டே கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடுச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது, அப்படி இப்படிமா சொன்னார். நான் அழுதேன், புரண்டேன், சரி சூசைட்லாம் பண்ணலாமான்ட்டு அந்த தாட் வந்துச்சு. நான் ரூம்குள்ளேலாம் போனேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணாங்க, அவங்ககிட்ட நான் புலம்புனேன், இந்த மாதிரி அவன் ஏமாற்றிட்டாண்டி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்புனேன். அப்புறம் தான் அவள் சொன்னா, காலேஜ்லேயே நான் ஒரு டைம் அந்த பையனை அந்த பொண்ணு கூட பார்த்துருக்கேன்டி, என்ன சொல்கிற, காலேஜ்லேயே என்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணு, அப்போ இவன் லைஃப்பில் வேற ஒரு பொண்ணு வரல, அதே காலேஜில் அதே இயரில் படித்த வேற ஒரு பொண்ணு கூட தான் இப்போ மேரேஜ் ஆக போகுது தலைவருக்கு. அந்த பொண்ணுக்காக தான் இவங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நான் எங்கே சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஸ்டர் வந்து அவங்களுக்கு தெரில, காலேஜ்லேயே இவன் வந்து ரூட் ஓட்டியிருக்கான் இன்னொரு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குடி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அந்த கேங்குக்கே தெரியும் இந்த விஷயம், அந்த கேங்கே உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு அது இன்னும் பிட்ரேலாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணி பசங்க கிட்ட நான் கேட்டேன், ஏன்டா உங்களுக்குலாம் தெரியுமா இந்த விஷயம், இது ஏன்டா அப்பயே என்கிட்ட சொல்லலை, இத்தனைக்கு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே,
தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டேன். அவன் சத்தியம் வாங்கிட்டாண்டி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணான், எங்களுக்கு அது எப்படி இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் டைப் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இதுக்கு வரேன் நான் மறுபடியும் கடைசியில் நம்ம சொல்கிறேன், ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட தான் காலேஜ்லேயே சைமல்டேனியஸாக இன்னொரு பொண்ணையும் பிரதர் அவனுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது, அமைஞ்சாலும் வச்சு சமாளிக்கிறது படும் கொடூரமாக இருக்குது. சொல்கிறேன், ஒரு ஃபன் ஃபேக்டருக்காக சொல்கிறேன் நான். எப்படி இதுக்கு இந்த பொண்ணுக்கு தெரியாமல் இப்படி காலேஜ்லேயே இன்னொரு பொண்ணு கூட பேசி கடைசியில் அந்த பொண்ணு வந்து இப்போ மேரேஜ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் இவங்களால அதெல்லாம் விட்டு வெளியே வர முடியல. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்து இந்த நாய்க்காக நம்ம ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு நான் வெளியே வந்து இன்றைக்கி நான் வந்து ஹாப்பிலி மேரிட். என்னோடய ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது இந்த லைஃபே. பட் இருந்தாலும் எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அவன் ஏன் என்னை லவ் பண்ணான், திடீர்னு ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், கூட நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு அவன் லவ் பண்ணியிருந்திருக்கான், அதை பற்றி எதுவுமே சொல்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி எனக்குள்ளே பல கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு இன்னுமே ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட் வந்து யூஆர் ஹாப்பிலி மேரிட் அப்படின்ட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இங்கே மேரிட் ஹாப்பிலி மேரிட் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் அமையுது, உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு ஒன்று. ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்திலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்ட் பேரியர்ஸ்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளேயே போட்டு இன்னமும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இது மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் கடந்து வந்திருப்பாங்க, சில பிட்ரேயல் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் சில பிட்ரேயல் மற்றவங்களுக்கு பண்ணியிருப்போம், நம்ம செல்ஃபிஷ்னஸ் காரணமாகவும் பண்ணியிருப்போம், சூழ்நிலை காரணமாகவும் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்மளும் அந்த ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கணும். அண்டு இந்த ஒரு தாட் எனக்கு இன்னுமே மைண்டில் இருக்குது, எனக்கு அப்பப்போ இதெல்லாம் தோணும், நான் அதை பற்றி யோசிப்பேன், வரி பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற ப்ரெசென்ட் அட்மாஸ்பியரை நம்ம அதை கூட தெரிஞ்சோ தெரியாமலோ கனெக்ட் பண்ணி இல்லை அதை பற்றி யோசித்து நம்ம மூட் ஆஃப் ஆகி இருக்கிற டைமை இப்போ ப்ரெசென்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஒன்று. 2வது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அது ஏன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்லைட் எட்ஜ் பசங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஜாஸ்தி. என்ன தான் பசங்க பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சில தற்கூரி பாய்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இறங்குவாங்க. பொண்ணுங்கன்னு எழுதி வச்சுட்டா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இறங்குவாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ரொம்ப அப்படியே சுகர் கோட்டட் அப்படிம்பாங்கல்ல, அவனுங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ் இருக்கிறதுலே. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸ் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது ஒரு ஸ்லைட் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கும். இப்போது இதே கதையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசுலாம் போட்டு உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கொண்டு கட்டினாங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜென்யூனாக தான் இருந்திருக்காங்க. பட் அந்த ஸ்லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் சம்திங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல இப்போ நான் வந்து அந்த பையனுக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், உங்களுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த 5 பேர்த்தில் ஒருத்தராச்சு அதை யோசித்து டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ உங்களை வார்ன் பண்ணியிருந்துருக்கலாம். அது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லவே வரல. பட் அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன், அவள் தான். இது சரின்னுலாம் சொல்லவே வரல, தப்பு தான். ஒருத்தனாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு நாளைக்கு நம்ம சிஸ்டருக்கு இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கே இப்படி நடக்குது, இவன் பண்ணுறது தப்பு, இந்த நாய் என்ன தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சண்டே வந்தாலும் பரவாயில்ல, இவளை ஏன் தப்பு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்துருக்கலாம். ஏன்னா 5 பேருமே உங்கள் கேங்கில் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. பட் அந்த ஸ்லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் பாய்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அவங்கள ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஷனில் போய் விட்டுருக்கோம். அவங்க எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஓவர் கம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஐயோ நம்ம எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகிக்கிட்டு, அவளும் நம்மளுக்கு டீசெண்டான ஃப்ரெண்டு, இவனும் நம்மளுக்கு டீசெண்டான ஃப்ரெண்டு, நாளைக்கு 2 பேரும் ஃபியூச்சரில் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு கொஞ்சம் விலகி இருக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது வந்து உங்கள் சினாரியோவில் பிட்ரேயலாக போர்ட்ரே ஆகுது, அது பிட்ரேயல் தான். உங்கள் சினாரியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது பிட்ரேயல் தான், ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரேயல் தான். அவங்க சினாரியோலேருந்து பார்த்தா இவனும் ஃப்ரெண்டு இவளும் ஃப்ரெண்டு, இவன் சொல்லக்கூடாதுங்கிறான், அங்கே அவள் ஏமாந்துக்கிட்டு இருக்கா, நமக்கு எதுக்கு ரொம்ப நம்ம விலகி நின்றுப்போம் அப்படின்னு மேக்ஸிமம் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. சான்சஸ் இருக்குன்னு ஜஸ்ட்டு சொல்கிறேன். பட் அப்படியே அவங்க யோசிச்சிருந்தாலும் அது தப்பு தான், உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்துருக்கணும் தான். 2வது, இப்போ ஏன் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை அவாய்ட் பண்ணால், ஏன் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. காலேஜ்லேயே நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் பஸ்லாம் உட்காந்து அவனை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு கண்ணு கலங்கி கையை பிடிச்சி அழுது, நான் இருக்கேன் உனக்கு, அப்பா அம்மா இல்லைன்னு பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பேக் போனாக இருந்தேன், அவ்வளோ பெரிய ஒரு பில்லராக இருந்தேன் அவனுக்காக. அவனை தாண்டி என் மைண்ட் எதையுமே யோசிக்கல, அப்படிலாம் இருந்தேன். பட் அட் த சேம் டைம் எப்படிடா இன்னொரு பொண்ணு கூட பேசியிருக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கான விடையே எனக்கு தெரில பிரதர் அப்படிங்கிறாங்க. அதுக்கான விடை ரொம்ப சிம்பிள், அவர் உங்களை ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் இட்ஸ் ஓகே, இது நம்ம யோசிக்க பார்க்கும்போது நம்ம பிட்ரேயை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நமக்கு வந்து நம்ம ஒரு லூசர் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிலாம் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் வின்னர்னு யாரும் கிடையாது, லூசர்னு யாரும் கிடையாது. எல்லாமே இங்கே ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். அந்த எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற அந்த சர்க்கிளுக்குள்ளே அவங்கவங்க பண்ணுற பண்ணாட்டு தான் இந்த வாழ்க்கையே.
ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் நினச்சி நீங்கள் ஹர்ட் ஆக வேண்டாம். பட் ஆன்சர் இது தான். அவர் உங்களை ஆப்ஷனாக பார்த்துருக்காரு. 2 பேர்த்த கரெக்டாக சைமல்டேனியஸாக அட் டைமில் ஓட்டிருக்காரு. அங்கேயும் ஒரு பிட்டு போட்டிருக்காரு, உங்ககிட்டயும் ஒரு பிட்டு போட்டிருக்காரு. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஓகே இருந்திருக்கலாம், அதனால் கொஞ்ச நாள் உங்கள் கூட இது பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமும் சைமல்டேனியஸாக ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டக்குன்னு ஏதாவது சிக்னல் கொடுத்துருக்கலாம். ஆஹா, இவ சர்டிஃபிகேட் வேறு பார்த்துட்டோம், இவ வேறு இந்த கேஸ்ட்டு இன்டர் கேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் நொய்யும்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ்ட் இஸ் மைண்ட் செட் இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு கொஞ்சம் பெட்டராக, அந்த கேஸ்ட் வைஸில் அட்லீஸ்ட் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக பெட்டராக இந்த மாதிரிலாம் அவர் உங்களை ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. விச் இஸ் வெரி மச் நாட் அக்செப்டட், நாட் அட் ஆல் அக்செப்டட். அது தப்பு தான், அது மிகப்பெரிய தப்பு தான். பட் இதில் பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ப்ரெசென்ட்டில் ஹாப்பிலி மேரிடுன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு இருக்கிற மேரேஜை நல்லா ஜாலியாக சுற்றிங்கன்னு இருந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு பழசெல்லாம் பேக் மாதிரி மூட்டை கட்டி தூக்கிட்டு வராதிங்க. ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உங்களோட பழசை மூட்டை கட்டி தூக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் இன்செக்யூரிட்டினால அந்த பழசை மூட்டை கட்டி தூக்கிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஓகே தான். பட் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஓவர் திங்க் பண்ணுற ஒரு ஹஸ்பண்டுக்கு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் புரிய வச்சிங்க அப்படின்னா அவரும் அந்த மூட்டையை இறக்கி வச்சிருவார் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அந்த அன்பு எல்லாத்தையுமே மறைச்சிரும் உங்களோட அன்பு. ஸோ அது வேறு சினாரியோ. பட் நீங்களே உங்களோட பேக்கேஜ் இன்னும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அது உங்களோட ஹாப்பிலி மேரிட் லைஃப்பில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாதிக்கும். அது வேண்டாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. நம்மளை ஆப்ஷனாக ட்ரீட் பண்ண ஒருத்தன் நம்ம லைஃப் பார்ட்னராக நம்மளுக்கு அமையலை. ஸோ இது நல்லது தானே. இப்போ அந்த பொண்ணுக்கு தான் டேஞ்சர். அந்த பொண்ணு தான் நாளைக்கு ஒரு பயத்திலே உட்காந்துருக்கணும். நாளைக்கு நம்மளை விட பெட்டர் ஆப்ஷனை பார்த்தா இந்த போயிடுவானோ இந்த நாய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த மைண்ட் செட்டில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயத்திலே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு. ஸோ நமக்கு நல்லதாக நடந்திருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதாக பரவ என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இது ஒரு ஆங்கிள் ஆஃப் த ஸ்டோரி மட்டும்தான். அந்த பிரதர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன சொன்னாலும் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சைடு சாயிற மாதிரி தான் இருக்குது. இந்த சிஸ்டரோட ஆங்கிள் தான் கரெக்டுன்னு அவர் என்ன சொன்னாலுமே இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க பக்கம் கொஞ்சம் நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, நாட்டாமடாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் தெரில என்ன பண்ணுறது. ஆனால் எக்கச்சக்க ஸ்டோரிஸ் ஒவ்வொன்றையும் படிக்க ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வாழ்கிறது ஒரு பிளஸ்டான லைஃப் தான். அமைதியாக நம்மளுண்டு, நம்ம ரூம் உண்டு, நம்ம சோறு உண்டு, சுகம் உண்டு, சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு செவனேன்ட் லோன்லியாக இருக்கிறது சால சிறந்தது போல். நமக்கானது நமக்கு நடக்கும்போது அது ஒரு மாதிரி அது கிளம்ஸியாக ஆரம்பித்தாலும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீர் கல் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் அது ஃபஸ்ட்டு அந்த கலங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அது பொறுமையாக செட்டில் டவுன் ஆகும். செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும். அந்த குவைட்டாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் பார்க்குறக்கே. அந்த மாதிரி அந்த கிளம்ஸினஸில் இருந்து ஒரு தெளிவு கிடச்சி ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வருவோம். அதனால் சில விஷயங்கள்லாம் நமக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டு செவனேன்னு போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் நண்பர்களே. அதுதான் மேட்ரு. பாட்காஸ்ட் முடிஞ்சிச்சு. டாடா பை சொல்லிக்கணும். நாங்கள் மீட் மிஸ் மிதுன் வேறு ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை. பாய்.